பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு 4 மாட வீதியில் வலம் வர உள்ள பஞ்சமூர்த்திகளின் ரதங்களுக்கு கலசம் பொருத்தும் பணி நிறைவு பெற்றது. நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மரத்தேர் பவனியில் பஞ்சமூர்த்திகள் தனித்தனி தேரில் எழுந்தருளி வீதியுலா வந்து அருள் பாலிப்பர். இதற்காக பஞ்சமூர்த்திகளின் தேர்களுக்கு வர்ணம் தீட்டப்பட்டு அதன் மீது பொருத்தப்படும் கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 16 கால் மண்டபம் அருகே நிற்க வைக்கப்பட்டுள்ள தேர்களின் உச்சியில் கலசங்கள் பொருத்தும் பணிகள் நிறைவு பெற்றன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் பைரவருக்கு 23ஆம் ஆண்டு சம்பக சஷ்டி விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தி அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னம் பாலிப்பு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உணவு அருந்தி வேண்டுதலை நிறைவேற்றினர். ஏராளமான பெண்கள் திருவிளக்கு ஏற்றி வழிபட்டனர். இதில் பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று பைரவரை வணங்கி வழிபட்டனர். ஓம் வேதமாத்ரே நமஹ, ஓம் சாரதாயை நமஹ, திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த கீழப்பெருங்காவூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சங்கிலி கருப்பண்ண சுவாமி ஆலயத்தில் பரிவார தெய்வங்களுக்கும் நவக்கிரக தெய்வங்களுக்கும் வருஷாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூரில் உள்ள ஸ்ரீ பிடாரி மதுர காளியம்மன் கோவிலில் புதிய தூக்குத்தேர் வெள்ளோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய தூக்குத்தேருக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. சுற்றுவட்டார பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் தேரை தலையிலும் தோளிலும் தூக்கி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்று கோஷங்கள் எழுப்பி அம்மனை வழிபட்டனர். சுமார் 60 ஆண்டுகளுக்கு பின்னர் புதிய தேர் வெள்ளோட்டம் நடந்ததால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காமநாயக்கன் பாளையம் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர விமானத்தின் மீது ஊற்றி மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவை காண கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது.